ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் வெக்கேஷன்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அப்புறம் உங்கள் ஊர் வெயிலெல்லாம் எப்படி இருக்குங்க? இங்கே கோயம்புத்தூர் கொஞ்சம் பரவாயில்ல. ஈவினிங் ஆனால் நல்லா மழை பெஞ்சு அருமையாக இருக்குது கிளைமேட்டு. பகலில் நல்லா வெயில் சூடாக இருந்தாலும் சாயந்தரமானால் நல்லா ஜம்முன்னு மழை வந்து கொஞ்சம் சூடெல்லாம் கம்மியாகி ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நாங்கள் எங்கள் தோட்டத்தில் ஜாலியாக சம்மர் வெக்கேஷன் கழிச்சிட்ருக்குறோம் எங்கள் குழந்தைங்களோட. நான் வந்து ஜனவரி மந்த்து உங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷனோட தோட்டத்தோட வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்து அதை என்ஜாய் பண்ணிங்க, பாராட்டுனீங்க. அப்போவே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அதாவது மாங்காய் சீசன் அந்த ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து அது பார்க்கலாம், இங்கே நிறைய மாமரங்கள் இருக்குது அப்படின்னு. இப்போ நல்ல மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பலாப்பழம் நல்லா வருது. ஸோ அந்த வீடியோஸும் கிளிப்பிங்ஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இங்கே நல்லா ஜாலியாக மாம்பழம்லாம் பொரிச்சிட்டு, மாங்காய் பலாப்பழம்லாம் பொரிச்சிட்டு தண்ணீர்லலாம் விளையாண்டுட்டு எங்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். போன தடவை வந்து நம்ம சப்போட்டாவும் எலும்பிச்சம்பழம் சீசன் இருந்தது. ஸோ அதை பார்த்தோம். இப்போ வந்து மாம்பழம் பலாப்பழமோட சீசன் நல்லா சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை பார்க்கலாம். நல்லா அழகழகான குண்டு குண்டு மாம்பழம், அந்த கிளிமூக்கு மாம்பழம், நீல மாம்பழம், கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது எங்கள் மாம்பழத்தில். அதெல்லாம் இப்போ நல்லா அந்த சீசன் ஸ்டார்ட் ஆகி இப்போ நல்லா பழங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை பார்க்குறீங்க. வாவ், அழகான நல்ல சூப்பராக மாங்காய்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பொரித்த உடனே, மரத்துலேருந்து பொரித்த உடனே மணக்க அந்த மாங்காய் வாசனையோட அருமையாக இருக்குங்க. நாங்கள் இங்கே மாங்காய் பொரிக்கிற கேப்பில் எங்கள் குட்டி சார் எங்கேயோ ஓடிட்டுருக்கிறாரு. அவரும் மாங்காய் பொரிக்கிறாராட்டிருக்குது. நம்ம அவர் கை கட்டுற தூரத்தில் இப்படி பதமாக பார்த்து மாம்பழம் கொஞ்சம் அந்த பழுக்கிற ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி பொரிச்சு எடுத்து நம்ம ஒரு பெரிய பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பர் மேலே போட்டு விட்டோ இல்லை ஒரு துணிகளை போட்டு விட்டோ அப்படி மூடி வச்சுட்டா போதுங்க, நல்லா ஜம்முன்னு பழுத்துடும். மாங்காய்களை வச்சு ஊறுகாய் பண்ணலாம், மாங்காய் சாதம் அப்படியே அறுத்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிடலாம், செமையாக இருக்கும். அது பொரித்த உடனே அந்த வாசனையோடு, அந்த மாங்காய் வாசனையோட உப்பு மிளகாத்தூள் தேங்காய் எண்ணெய் போட்டு கலக்கி வச்சுட்டா அருமையாக இருக்கும். அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டு எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அப்புறம் நான் வந்து மாங்காய் பச்சடி ரெசிபி, மாம்பழ லஸ்ஸி, மாம்பழ கேசரி, இந்த ரெசிபிஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறையா போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதையும் பார்த்துருங்க. இப்போ மாம்பழம்லாம் பொரிச்சாச்சு. அடுத்தது மரங்களுக்கு தண்ணி விட மோட்டார் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இனி எங்கள் பசங்களுக்கு ஒரே ஜாலி தான். இனி ஃபுல்லாக தண்ணியில் தான் விளையாடுவாங்க. இதோ அவங்க தண்ணியில் விளையாடுற அந்த ஃபோட்டோஸை போட்டிருக்கேன். அப்புறம் தண்ணியிலலாம் விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் இளநீ போட்டு குடித்தோம். இளநீர் பாயாசம் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பிரண்டை அந்த வேலியில் வளர்ந்துருந்தது. இது ரொம்ப நல்லது, துவையல் பண்ணி சாப்பிடலாம், ரொம்ப நல்லது, இது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ வந்து அந்த பிரண்டையெல்லாம் இப்போ பொரிச்சு எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ அடுத்தது வந்து மருதாணி பொரிச்சிட்ருக்குறோம். நம்மளுக்கு வந்து நீளமாக கருப்பாக அடர்த்தியாக நல்ல முடி இருக்கணும்னு எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் மருதாணி, கருவேப்பிலை இதெல்லாம் எங்கள் தோட்டத்துலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொரித்து, நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்தி, அந்த மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்தி நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் காய்ச்ச போகிறோம். அந்த ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து அதுக்கான ப்ரிப்ரேஷன் போய்ட்டுருக்குது. இப்போ எங்களோட சேர்ந்து மருதாணி இந்த இலைகள் மாம்பழம்லாம் பொரிச்சிட்ருக்கிறது வந்து குயின் பி பேரடைஸ் சுமிதா, வீடியோ எடுத்துகிட்ருக்கிறது அனிதா, என்னோடய இன்னொரு சிஸ்டர். ஸோ இப்படி ஜாலியாக எங்களுடைய சம்மர் வெக்கேஷன் ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம் எங்கள் குழந்தைங்களோட. உங்கள் சம்மர் வெக்கேஷன் எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.